அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தென்னாலிராமன் கதை ஒன்றை பார்க்கப் போகிறோம். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? ஒரு சமயம் அரபு நாட்டு அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு அதிசய ரோஜா செடி ஒன்றை பரிசாக அளித்தார். அதை மன்னர் தனது தோட்டத்தில் நட்டு வைத்தார். சிறிது காலத்திற்கு பிறகு அந்த செடியில் இருந்து ரோஜா மலர்கள் மலர்ந்தன. அங்கு வந்த தென்னாலிராமனின் மகன் அம்மலர்களை தனது தாய்க்கு பரிசாக கொடுக்க நினைத்து பூக்களை பறிக்கத் தொடங்கினான். பூக்களை பறித்து கொண்டு இருக்கும்போது அரண்மனை காவலர்கள் பார்த்து விட்டனர். அரண்மனை காவலர்கள் தென்னாலிராமனின் மகனை அரசர் கிருஷ்ணதேவராயரிடம் அழைத்துச் சென்றனர். செல்லும் வழியில் தென்னாலிராமன் காவலர்களை பார்த்து, என் மகனை எங்கே அழைத்து கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டான். இவனை மன்னரின் பார்வைக்காக அழைத்துச் செல்கிறோம். அவன் கைகளில் திருடிய ரோஜா பூக்கள் உள்ளது பார் என்று அவன் கைகளை காண்பிக்கச் செய்தனர். தென்னாலிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இருந்தாலும் தன் மகனை காப்பாற்ற விரும்பிய தென்னாலி சிறிது நேரம் யோசித்து தான் அணிந்திருந்த மேலாடையை கழற்றி மகன் மேல் போர்த்தி விட்டான். பின் சில வார்த்தைகள் கூறிவிட்டு சென்றார். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? தென்னாலியின் மகன் தந்தை கூறியதை பற்றி யோசிக்கத் தொடங்கினான். உடனே ஒவ்வொரு பூக்களாக சாப்பிட ஆரம்பித்தான். துண்டு மூடி இருப்பதனால் அவன் பூக்களை சாப்பிடுவதை காவலர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அரண்மனை காவலர்கள் தென்னாலிராமனின் மகனை அரசர் கிருஷ்ணதேவராயர் முன்னால் அழைத்துச் சென்றனர். காவலர்கள் மன்னரை பார்த்து, அரசே, தென்னாலிராமனின் மகன் பூக்களை திருடிய போது அவனை நாங்கள் பிடித்து விட்டோம். இந்த குற்றத்திற்கு நீங்கள் தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறினர். மன்னன் மிகவும் கோபமடைந்தார். உடனடியாக தென்னாலிராமனை அழைத்து வரும்படி காவலனிடம் கூறினார். தென்னாலிராமன் அரசரிடம் வந்தவுடன், அரசே, தோட்டத்தில் ரோஜாக்களை திருடியதற்காக என் மகனை காவலர்கள் சிறையில் அடைத்துள்ளனர் என்றார். அப்போது அவர், தென்னாலி, உன் மகன் கையும் களவுமாக பிடிபட்டது உனக்கு தெரியாதா என்றார். அரசே, என் மகன் இப்படிப்பட்ட திருட்டில் ஈடுபட மாட்டான். தயவு செய்து இது எவ்வளவு தூரம் உண்மை என்பதை நன்கு விசாரித்து ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்றார் தென்னாலிராமன். தென்னாலி, நான் திரும்ப திரும்ப சொன்னாலும் நீ குற்றத்தை ஏற்கப் போவது இல்லை. காவலர்களே, இவன் மடியில் இருந்த ரோஜாக்களை தென்னாலியிடம் காட்டுங்கள் என்றார் அரசர். காவலர்கள் அவனது மடியில் இருந்து ரோஜாக்களை எடுக்க முயன்றனர். ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றம் தரும் வகையில் அங்கே பூக்கள் இல்லை. என்ன செய்கிறீர்கள் காவலர்களே? ரோஜாக்களை வெளியே எடுங்கள் என்று அரசர் வற்புறுத்தினார். ஆனால் காவலர்கள் குழப்பமடைந்து ராஜாவிடம், நாங்கள் அவனை கையும் களவுமாக பிடித்தோம். ஆனால் இப்போது பூக்கள் இவன் மடியில் இல்லை என்று கூறினர். அரசே, தயவு செய்து இப்போதாவது எங்களை நம்புங்கள். அவ்வளவு மோசமான குணம் எங்களிடம் இல்லை என்று தென்னாலி கூறினார். மன்னன் சிறிது நேரம் யோசித்து எந்த முடிவும் எடுக்க முடியாமல் தென்னாலியையும் அவரது மகனையும் விடுவித்தார். ராஜாவுக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்திவிட்டு இருவரும் விடைபெற்றனர். பின்னர் அரசர் காவலர்களை அருகில் அழைத்து அவனிடம் பூக்கள் இருந்தது உண்மையா என்று வினவினார். ஆம் அரசே, நாங்கள் அவனை பிடிக்கும்போது அவன் மடியில் பூக்கள் இருந்தன. பின்னர் அவனை சிறையில் அடைத்தோம் என்றனர். ராஜா மீண்டும் சிறிது நேரம் யோசித்து தென்னாலி சில தந்திரங்களை செய்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். ராஜா காவலர்களிடம், தென்னாலிராமனின் மகனை நீங்கள் என்னிடம் கூட்டிக் கொண்டு வந்தபோது தென்னாலி தனது மகனிடம் ஏதாவது பேசினாரா என்று வினவினார். ஆம் அரசே, அவர் எங்களுடன் வந்தபோது அவர் தனது மகனிடம் ஏதோ சொன்னார். அவனிடம் என்ன சொன்னான் வினவினார் அரசர். வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். வாயை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துபவன் தான் பிழைக்க முடியும். உன்னை போன்ற ஊமையால் எந்த பயனும் அடைய முடியாது என்றனர். ஓ, தென்னாலி தனது மகனுக்கு மிகவும் புத்திசாலித்தனமாகத்தான் அறிவுரை கூறியிருக்கிறார். அவனும் புத்திசாலித்தனமாகத்தான் நடந்து கொண்டான் என்றார் அரசர். எங்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை அரசே என்றனர் காவலர்கள். வாயின் புத்திசாலித்தனமான பயன்பாடு என்று தென்னாலி அவனிடம் சொன்னதால் அவன் அனைத்து ரோஜாக்களையும் தின்றுவிட்டான், அவ்வளவுதான் என்றார் அரசர். தென்னாலியின் சாமர்த்தியத்தை மனதுக்குள் பாராட்டி கொண்டே, என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இந்த காணொளியை ரசித்ததற்கு நன்றி.